ஓம் சாந்தி. 1/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். இங்கே எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் மறந்து போயிடும்ன்றாரு. இப்போ நம்ம எல்லையில்லாத தந்தை காட்ஃபாதர் கடவுள்கிட்ட நம்ம எல்லையில்லாத ஆசி எடுக்க இப்போ வந்திருக்கிறோம். இங்கே இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம்லாம் எதுவும் கிடையாதுன்றாரு. அதனால நம்ம ஊக்கத்தோட இப்போ பாபாவை நினைக்கணும். பாபாவை நினைக்கிறது தான் முக்கியமான விஷயமே. அது நினைச்சாலே போதும், பழைய உலகம் மறந்துருன்றாரு. கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அரைத்து சிந்தனை செய்து பக்குவப்படுத்த வேண்டும்? பதில்: நாம் ஆத்மாக்கள் ஆவோம். நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவோம். பரமாத்மா தந்தை ஆவார். இப்போது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு மேலா நடந்துள்ளது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரைத்து அரைத்து பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள்ன்றாரு. அதாவது நான் ஆத்மா, நம்ம எல்லாருமே ஆத்மா, அந்த திருஷ்டியை மாற்ற சொல்றாரு. பார்க்கும்போது உடலா பார்க்காம எல்லாரையும் ஆத்மாவை பாருங்க. எல்லாரும் பரமாத்மா தந்தையிடத்திலிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். இப்ப ஆத்மாக்கள் எல்லாருமே அவருடைய குழந்தைகள். பரமாத்மா தான் ஒரே ஒரு தந்தை. இப்போது நம்மளுடைய அவருடைய சந்திப்பு நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரைச்சு பக்குவப்படுத்திக்கோங்கன்றாரு. எந்த அளவு ஆத்மாவுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு தேகாபிமானம் நீங்கி கொண்டே போகின்றாரு. அப்ப நம்ம இதுக்கு பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வு வர 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 என்ன ஆகும்னா தேகாபிமானம் நம்மட்டு போயிடும்ன்றாரு. பாடல்: யார் தலைவனுடன் கூட இருக்கிறாரோ, ஓம் சாந்தி, நாம் பாபாவுடன் கூடவே அமர்ந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இவர் உயர்ந்தாலும் உயர்ந்த பாபா, அனைவருக்கும் பாபா ஆவார். பாபா வந்து விட்டுள்ளார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியே எழுவதில்லை. இப்போ பாபா வந்துட்டாரு. பாபாட்ட இருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியே கிடையாதுல்ல. தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தி ஆகும்ன்றாரு. இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரிடம் வந்து எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத சொத்து கிடைக்கிறதுன்றாரு. பாபா சொல்றாங்க, பாபா வந்து விட்டுள்ளார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியே எழுவதில்லைன்றாரு. தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தி ஆகும். ஆஸ்தி தானே கிடைக்கும். அப்பானா ஆஸ்தி தான் கிடைக்கும். இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தை ஆவார். அவர் வந்து எல்லாருடைய தந்தை, எல்லாருடைய எல்லையில்லாத தந்தை அவர் தான். அவரிடமிருந்து தான் எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத சொத்து கிடைக்கிறதுன்றாரு. அது எல்லைக்குட்பட்ட சொத்து ஆகும். பாபாட்ட கிடைக்கிறது எல்லையில்லாத சுகம், சொத்து. ஆனா இங்க கீழே நம்ம சாக்காரத்துல கிடைக்கிறது எல்லைக்குட்பட்ட சொத்து ஆகும். ஒருவரிடம் 1000, மற்றவரிடம் 5000 இருக்கும். ஒருவரிடம் 10, 20, 50 கோடி, 100 கோடி கூட இருக்கும். அதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சொத்துன்றாரு. இப்போது அவர்களோ அனைவரும் லௌகீக தந்தை ஆவார்கள். இப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு லௌகீக தந்தை, இந்த உடம்புக்கான தந்தைகள் மற்றும் எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் ஆவார்கள். அவங்க எல்லைக்குட்பட்ட அப்பா, எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் ஆவார்கள். நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோன்றாரு. எண்ணி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறாரு. அதையாவது எண்ணி சொல்லி, நான் 100 கோடி, உங்க அப்பாவுக்கு 100 கோடி சொத்து இருக்குன்னு. இங்க வந்து சிவபாபாட்ட வந்து நம்ம எடுக்கிறது அளவற்ற சொத்து. எண்ணிலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா 84 பிறவிக்கு நீங்க இப்ப எடுத்துட்டு போறீங்க. எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்க குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. உள்ளத்தில் விருப்பமோ இருக்கும் தானே? எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதானே? இப்ப நமக்கு எல்லாருக்கும் உள்ளத்துல விருப்பம் இருக்குதானேன்றாரு. பள்ளிக்கூடத்தை தவிர வேறு சத்சங்கம் ஆகியவற்றில் எந்த ஒரு விருப்பமும் இருப்பதில்லை. எப்பயுமே ஸ்கூல்ல தான் வந்து அந்த ஏம் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதாவது நம்ம கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல தான் இருக்கும். வேற எந்த சத்சங்கத்துலேயும் அதெல்லாம் இருக்காது. சும்மா போவாங்க, கதை காலட்சேபம் கேட்பாங்க, வந்துடுவாங்க. அமைதி வேண்டும் என்பார்கள். அதுவோ கிடைக்க முடியாது. அமைதி இந்த உலகத்தில் கிடைக்காதுன்றாரு. நாம் அதாவது புது உலகிற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், உலகத்துக்கே அதிபதியாக இப்போ வந்திருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ஏம். இந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே டீச்சராகிறது கடவுளே டீச்சராக இருக்கிறாரு. இல்லை என்றால் இங்கே ஏன் வர வேண்டும்ன்றாரு. இல்லைன்னா நம்ம ஏன் இங்கே வந்திருக்கணும்? உலகத்துக்கே அதிபதியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். குழந்தைகள் எவ்வளோ விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். இப்போ எவ்வளோ பேர் பிகேஸ் அதிகமாயிட்டாங்க. பாபா நாங்களும் உலகுக்கு அதிபதியாக வந்துள்ளோன்ட்டு சொல்கிறாங்களாம். எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் கிடையவே கிடையாது என்று கூறுகிறீர்கள். பாபா நாங்கள் உங்களிடமிருந்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆசி பெறுவதற்காக வந்துள்ளோம் சொல்லி சொல்கிறோமா நம்ம? பாபா சொல்கிறார், கல்பமாக நாங்கள் தந்தையிடமிருந்து ஆசி பெறுகிறோம்ட்டு சொல்கிறாங்க.
எல்லாருமே நம்ம வந்தோடனே பாபாட்ட இப்படி தான் சொல்கிறோன்றாரு. பிறகு மாயை என்ற பூனை பறித்து விடுகிறதுன்றாரு. அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு இந்த மாயா வந்துடுது இல்லையா, நம்மகிட்ட வந்து இந்த 5 விகாரத்தினால இந்த ஆஸ்தி, பாபா கொடுத்த ஆஸ்தியெல்லாம் படிச்சிருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடுது. எனவே தான் இதற்கு வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று கூறப்படுகிறதுன்றாரு. தந்தை வந்து குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறார். குழந்தைகளும் வரிசைகரமாக தான் புரிந்துள்ளார்கள்ன்றாரு. எல்லாருக்கும் எல்லாமே புரிய மாட்டேது. ஞானம் வரிசைகரமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவர் ஒன்றும் சாது சன்னியாசி அல்ல. இந்த பிரம்மா பாபாவோ இல்லை சிவபாபாவோ சாது சன்னியாசி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி துணி அணிந்துள்ளீர்களோ அது போல தான் இவரும் அணிந்துள்ளார். இந்த பிரம்மா பாபா கூட நம்மளை மாதிரி தான் வந்து சாதாரண ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் காவி உடையோ அப்படிலாம் உடுத்தில்ல, சாது சன்னியாசி மாதிரி. இவர் உடல்ல சிவபாபா வராரு. இவரோ பாபா தந்தை ஆவார் அல்லவா. நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று கூறுவீர்கள். நம்ம என்ன சொல்லுவோம், எங்கே போறீங்க, சென்டருக்கு போறீங்க அப்படின்னு, யார்கிட்ட போறீங்கன்னு கேட்டால் பாப்தாதாவிடம் செல்கிறோம்ட்டு சொல்லணும். இதுவோ குடும்பமாகுன்றாரு. இது ஒரு ஃபேமிலி. சத்சங்கம் போனீங்கன்னா அது குரு சிஷ்யர்கள் சொல்லுவாங்க. இங்க வந்து இது குடும்பம்ன்றாரு பாபா. அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தா என்னவா இருக்கும், அது குடும்பம் தானே. இது வந்து பிகே வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து ஒரு குடும்பம்ன்றாரு. எதற்கு செல்கிறீர்கள், என்ன பெறுவதற்காக செல்கிறீர்கள் என்று வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்ம எதுக்காக சென்டருக்கு போகிறோம், என்ன நம்ம அடைய போகிறோம், அங்கே என்ன வாங்க போகிறோன்றது யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம், ஆஸ்தி அவரிடம் வந்து கிடைக்கிறது என்று வேறு யாருமே கூற முடியாதுன்றாரு. இது யாருமே வெளி உலகத்துல சொல்லுவாங்களா, நான் வந்து பாப்தாதாட்ட போறேன், ஆஸ்தி அவரிடம் கிடைக்கிறன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரி ஆவார்கள். இப்ப தாத்தா இருக்கிறான்னா தாத்தா சொத்துக்கு கூட எல்லாருக்குமே உரிமை இருக்கு இல்லையா. சிவபாபாவின் அவினாஷி குழந்தைகளாக ஆத்மாக்கள் இருக்கவே இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே, நம்ம மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாருக்குமே இந்த ஞானம் போயிடும். ஒரு துளி கேட்டா கூட அவங்களுக்கு அந்த சொத்து கிடைச்சிரும். அவினாஷி குழந்தைகள் இருக்கவே இருக்கிறீங்கன்றாரு. பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகும்போது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகள் ஆவீர்கள்ன்றாரு. அவர் வந்து நமக்கு வந்து குழந்தைகளா இருக்கிறோம் நம்ம சிவபாபாக்கு. ஆனா வந்து பிரம்மா பாபாவுடைய பிரம்மா பாபாவுடையவரா பிகேவா ஆகும்போது நம்ம வந்து என்ன ஆயிரோம்னா, இவர் வந்து பிரம்மா பாபா வந்து சிவபாபாக்கு பையன் தானே, அப்போ வந்து நம்ம சிவபாபாக்கு பேரன் பேத்தி ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிரம்மா பாபா நமக்கு அப்பான்றதுனால அப்படி வந்துடுது. இப்போது நாங்கள் ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதையும் மிகவும் உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மான்றதை உறுதியா மனசுல நிறுத்தணும். ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையை வந்து இப்ப சந்தித்துள்ளோம். இதற்கு முன்பு சரீர உணர்வு இருந்தது. இன்னின்ன பெயருடையவர்கள் தான் சொத்து பெறுகிறார்கள். இப்பொழுதோ ஆத்மாக்கள் பரமாத்மாவிடம் தான் ஆஸ்தி பெறுகிறார்கள் சொல்றாரு. முன்னாடிலாம் பேரை வச்சு சொத்து கொடுத்தாங்க இல்லையா. ஒரு வீடு இருக்குன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பேரை வச்சு அந்த உருவத்தை வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆத்மா, இப்போ உருவம் கிடையாது, இப்போ இந்த வந்து உடம்பே கிடையாது, இது எல்லையற்ற சொத்து. ஆத்மா வந்து பரமாத்மாட்ட வந்து ஆஸ்தி பெறுகிறார்கள்ன்றாரு. ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார்கள். நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள். நம்ம எல்லாரும் பாபாவுடைய கடவுளுடைய குழந்தைகள் ஆவார்கள். பரமாத்மா தந்தை ஆவார். பரமாத்மா நமக்கு அப்பா தந்தை ஆவார். குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா வெகு காலம் கழித்து இப்ப நடக்கிறது. சந்திக்கிறோம் 5000 வருஷம் கழிச்சு அப்பாவும் பிள்ளைங்களும் சந்திக்கிறோம். ஒரே ஒரு முறை தான் சந்திக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேலாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றனன்றாரு. இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேலான்னு சொல்றார் பாபா. இது எல்லாத்த விட இதுதான் அற்புதமான மேலா. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்க. யாருன்னா ஆத்மாக்களாகிய நீங்க தான் பிரிஞ்சிருந்தீங்கன்றார் பாபா. ஆத்மாக்களாகிய நாம் நமது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், இனிமையான அமைதி இல்லத்தில் இருப்பவர்கள் ஆகும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த பரலோகம் பரந்தாமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான். அங்கதான் நம்ம இருந்தோம், ஸ்வீட் சைலன்ஸ்ல இருந்தோம். இப்போது இங்கு உங்களது பாகத்தை நடித்து நடித்து களைத்து போயுள்ளார்கள்ன்றாரு. நம்ம மேல இருந்து தான் வந்தோம், எங்க மேல போனாதான் நிம்மதின்னு சொல்லுவாங்க. அப்படியே சாதாரணமா அந்த வார்த்தையெல்லாம் வரும். அங்கதான் வந்தோம், இங்க வந்து பாட்டு நடிச்சு நடிச்சு இப்ப களைச்சு போயிட்டாங்கன்றாரு. எனவே சன்னியாசி குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறாங்க. அதனாலதான் போறோம் இல்லையா, ஒரு வானப்பிரஸ்தன் இல்லையா, 60 வயசுக்கு மேல வீட்டுல வந்து இருக்க பிடிக்கல, எங்கேயாவது ஒரு அமைதியா போலான்ட்டு சன்னியாசி குரு கிட்ட போறாங்க. அவர்கள் வீடு வாசலை விட்டு விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். சன்னியாசிகளே வீடு வாசலை விட்டுட்டு ஒரு வயதுக்கு பிறகு அவங்களால வீட்டுல இருக்க முடியாது, காட்டுக்கு போயிடுறாங்க. தூய்மையா இருக்கணும்ட்டு போறாங்க. அவர்களிடமிருந்து சாந்தி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். சன்னியாசிகள்கிட்ட போனா நமக்கு அமைதி கிடைக்கும்ட்டு போறாங்க பக்தியில. ஆனால் அவ்வாறு அல்லன்றாரு. ஏன்னா அவங்களே
அவங்க அமைதியில தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அந்த உடலை விட்டு முக்தியில போய் கலந்துற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கே வந்து தெரியாது. கடவுள் யாருன்னு தெரியாது. பரந்தாமன்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. அவங்கள்ட்ட போறதுனால நமக்கு அமைதி கிடைக்கும்லாம் கிடையாதுன்றாரு. இப்பொழுது அவர்கள் எல்லாரும் நகரத்திற்குள் வந்து விடுகின்றனர். முன்னாடி காட்டுல வசிச்சாங்க, இப்ப டவுன்லயே இருக்கிறாங்கன்றாரு. காட்டில் குகைகள் எல்லாம் இப்ப காலியாக கிடக்கின்றனன்றாரு. பெரிய குருவாகி அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் துறவற மார்க்கத்தின் ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணங்களை செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள்ன்றாரு. பெரிய பெரிய குருவாகி உட்கார்ந்துருக்கிறாங்க. நகரத்திலே வந்துட்டாங்க, காட்டுல இல்ல. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து துறவற மார்க்கத்தின் ஞானத்தை அழிச்சு தூய்மையா ஆக்கணும் எல்லாரையும். அவங்கள மாதிரி ஆக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த காலத்துல எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தூய்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளாகிய நீங்களோ உங்களது யோக பலத்தினால் தங்களது கர்மேந்திரங்களை இப்ப வசப்படுத்துறீங்கன்றாரு. இப்ப நமக்கு கடவுளே வந்துட்டார், சத்குருவே வந்து நமக்கு வந்து தூய்மையாகிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாரு. யோக பலத்தின் மூலமா நம்ம அந்த கர்மேந்திரங்களை வசப்படுத்துறோன்றாரு. 5 விகாரத்தையும் வசப்படுத்துறோம். கண், காது, மூக்கு, கை, கால் எல்லாத்தையும் வசப்படுத்துறீங்கன்றாரு. கர்மேந்திரங்கள் யோக பலத்தினாலேயே குளிர்ந்து விடுன்றாரு. இப்போ நீங்கள் யோகா பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த கண், காது, வாய், கை, கால் எல்லாமே குளிர்ந்துடும். நம்ம சொல்கிறது தான், ஆத்மா சொல்கிறது தான் அது கேட்கும். ஆத்மா வந்து என்ன விரும்புதோ அதை தான் செய்யும். இப்போ ஆத்மா அடிமையாக இருக்குதுல்ல, அப்புறம் போக போக ஆத்மா வந்து ராஜாவாயிடும். கர்ம எந்திரங்கள் சஞ்சலம் அடைகின்றன அல்லவான்றாரு. இப்போ அப்படி இல்லை, ஏன்னா இப்போ ஆத்மா அடிமையாக இருக்கு. அதனால கர்மேந்திரியங்கள் தான் சஞ்சலம் அடையுதுன்றாரு. கண்ணு பார்க்கறதெல்லாம் நம்புது, காது கேட்கறதெல்லாம் நம்புது, வாய் பாருங்க இஷ்டத்துக்கும் பேசுது. எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிடுவோம். அதனால எல்லாம் இப்போ சஞ்சலமாக இருக்குதுன்றாரு. இப்போது எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் ஏற்படாதவாறு கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும்ன்றாரு. இப்போ நீங்கள் இந்த 5 விகாரத்தையும் அடக்கணும்னா இந்த கர்மேந்திரியங்களை ஃபர்ஸ்ட் அடக்கணுன்றாரு. இந்த சஞ்சலத்தன்மை வரக்கூடாதுன்னா நீங்கள் வெற்றி அடையணும். யோக பலமின்றி கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம்ன்றார். ஆனால் நீங்களாலாம் எதையுமே விட முடியாது. 5 கர்மேந்திரியங்களை உங்களால வந்து அடக்க முடியாதுன்றாரு. அதை வெற்றி அடையணும்னா யோக பலம் தான் தேவை. யோக பலம் இல்லாம இயலாத காரியம்ன்றாரு. பாபாவை நினைக்கணும். பாபாவை நினைச்சாதான் நமக்கு வந்து 5 விகாரத்தையும் வெல்ல முடியும், கர்மேந்திரியங்களையும் அடக்க முடியும். கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக பலத்தினால் தான் விடுபடும் என்று தந்தை கூறுகிறார். யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கிறது அல்லவான்றாரு. இதில் மிகுந்த உழைப்பு தேவைன்றாரு. கண்டிப்பா நீங்க பண்ற யோகாக்கு எனர்ஜி இருக்குதுன்றாரு. அதுல ரொம்ப உழைப்பு போடணுன்றாரு. இனி போக போக கர்மேந்திரங்களின் சஞ்சலத்தன்மை இருக்காது. நீங்க பாருங்களேன், நீங்க யோகா அதிகரிச்சிட்டீங்கன்னா போக போக கர்மேந்திரியங்கள் சஞ்சலத்தன்மை இருக்காதுன்றாரு. சத்தியுகத்திலோ எந்த ஒரு அசுத்தமான வியாதியும் இருக்காதுன்றாரு. சொர்க்கத்துல இந்த மாதிரி வியாதிலாம் இருக்காது. கர்மேந்திரியங்கள் வந்து பண்ணுது இல்லையா இஷ்டத்துக்கும், வாய் இஷ்டத்துக்கும் பேசுது. கண்ணு பாருங்களேன், எதை பார்க்கக்கூடாதோ அதான் பார்க்கும். அந்த குற்றப்பார்வையெல்லாம் அங்க இருக்கும், இங்க இருக்கும், அங்க இருக்காது. சொர்க்கத்துல இருக்காது. அசுத்தமான வியாதி எதுவுமே இருக்காது. இங்கு நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்தி செல்கிறீர்கள்ன்றாரு. இங்கேயே நம்ம வந்து பயிற்சி கொடுத்து நம்ம கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வச்சிடுறாரு. ஆத்மாவை அதிகாரியா ஆக்கிடுறாரு. அதனால அங்க வியாதிகள் எதுவும் இருக்காதுன்றாரு. எனவே எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் அங்கு இருப்பதில்லைன்றாரு. இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, இங்க பாக்குற எதுவுமே அங்க இருக்காது. பேரே சொர்க்கம் என்பதாகுன்றாரு. அதை மறந்து விட்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிடுறாங்க. இதுவரை கூட கோயில்களை கட்டி கொண்டே இருக்கிறாங்கன்றாரு. சொர்க்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஆனா அதை மறந்துட்டு லட்சக்கணக்கான வருடங்கள் வந்து சொல்லிட்டாங்க கல்பத்தின் ஆயில. இது வரைக்கும் கூட இன்னமும் கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்கன்றார். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருந்தது என்றால் பின்னர் விஷயங்கள் கூட நினைவிருக்க முடியாதுன்றாரு. 5000 வருஷமே மறந்து போச்சு. லட்சக்கணக்கான வருஷம் எப்படி ஞாபகம் இருக்குன்றாரு. இந்த கோயில்கள் ஆகியவைகளை ஏன் கட்டுகிறார்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏன்னா அங்கு கர்மேந்திரியங்கள் குளிர்ந்ததாக இருக்கும், எந்த ஒரு சஞ்சலத்தன்மை இருக்காது. அதனாலதான் இந்த கோயில் கட்டுறாங்கன்றாரு. சிவபாபாவுக்கோ கர்மேந்திரியங்களே இல்லை. மற்றபடி ஆத்மாவில் ஞானமும் முழுமையாக உள்ளது அல்லவான்றாரு. சிவபாபா பிறப்பிறப்புல வர்றதுல அவருக்கு உடம்பே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து கர்மேந்திரியங்கள் வரும்? ஆனா அவருடைய ஆத்மால முழுமையான ஞானம் இருக்குதுன்றாரு. அவரே அமைதியின் கடல் மற்றும் சுகத்தின் கடல் ஆவார். அந்த ஜனங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடிவதில்லை என்பார்கள். வெளி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்னால எதையும் அடக்க முடியல, கர்மேந்திரங்களை வசப்படுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. யோக பலத்தினால் நீங்கள் கர்மேந்திரங்களை வசப்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகிறார்.
கோபப்பட்டுட்டோம், வாய் பேசிருச்சு, அப்போ வாய் கண்ட்ரோல்ல இல்லை, கண்ணு கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா அது வந்து கர்மேந்திரியங்கள் வசத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம யோகா பலத்தின் மூலமா தான் இந்த கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சு நினைச்சு எல்லாத்தையும் அடக்குங்கன்றாரு. தந்தையின் நினைவில் இருங்க. தந்தை இப்போ பாபா நினைங்க, நினைச்சாலே கர்மேந்திரியங்கள் வசப்பட்டுடும். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறமான காரியமும் இப்போ செய்யாதீங்க. கையால் அடிக்கிறது, வாயால் திட்டுறது, கத்துறது, கண்ணால் வந்து எதை பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, அந்த குற்றப்பார்வை பார்க்கறது எல்லாமே வந்து சஞ்சலத்தன்மையை உண்டாக்கும். அதனால் 5 விகாரங்கள் ஈஸியாக நுழைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான காரியம் செய்யாதீங்க. இப்பேற்பட்ட அன்பான தந்தையை நினைத்து நினைத்து அன்பு கண்ணீர் வரணுன்றாரு. எப்பேற்பட்டவர் அவர், நம்மளை எப்படியெல்லாம் மாத்துறாரு. சாதாரணமாக இருந்த நம்ம தேர்ந்தெடுத்து சொர்க்கத்துக்கு இளவரசி ஆகுறாரு, உலகத்துக்கே எஜமானா ஆக்குறாரு. நம்ம அவரை எவ்வளவோ கேவலமாக திட்டிருக்கிறோம். அதாவது சர்வ வியாபின்னு சொன்னோம், இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு அப்படிலாம் சொன்னோம். ஆனாலும் அவர் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து அன்பு தான் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட அன்பான தந்தையை நினைச்சு நினைச்சு அன்பு கண்ணீர் வரணுன்றாரு. ஆத்மா பரமாத்மாவும் கலந்து விடுவது ஒன்றும் இல்லைன்றாரு. ஜோதி ஜோதியோடலாம் கலக்காது சொல்றாங்க. அவங்க ஜோதியோட கலந்துருச்சு. ஆத்மா வந்து ஒண்ணு தனித்தனி ஆற்றல், அது எப்படி கலக்கும்? கலக்காதுன்றாரு. சரீரத்தின் கடன் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறை தந்தை வந்து சந்திக்கிறார். இப்போ இந்த பிரம்மா உடல்ல லோன் எடுத்து வந்திருக்கிறார், ஒரு தடவை தான் நம்மளை சந்திக்கிறார். எனவே இப்பேற்பட்ட தந்தையுடன் எவ்வளவு அன்பாக நடக்கணும் பாருங்களா. ஒரே ஒரு தடவை தான் வராரு, கல்பத்துல ஒரே ஒரு தடவை தான் வராரு. இந்த உடல்ல வந்து நம்மளோட பழகுறாரு. அப்ப அவரு கூட எவ்வளவு அன்பா நடக்கணும். எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம், 5000 வருஷம் பிரிஞ்சிருந்தோம், இப்பதான் கிடைச்சிருக்காரு. ஆனா எங்கேயாவது அவரோட அருமை தெரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் போயிடுவார் வேற. இப்பதான் இருக்கிறாரு, அவர் கூடவே ஜாலியா வாழணும். எவ்வளவு அன்பா நடக்கணும்ன்றாரு. பாபாவிற்கு உத்வேகம் வந்தது அல்லவான்றாரு. எந்த அளவு வந்தது? பாபா உலகத்தின் அதிபதியாக நம்மளை ஆக்குகிறாருன்ட்டு பிரம்மா பாபாவுக்கு உத்வேகம் வந்துருச்சு. பின் இந்த பணம் செல்வம் எல்லாத்தையும் என்ன செய்வதுன்ட்டு விட்டு விடலாம் அனைத்தையும்ட்டு அவருக்கு தோணிருச்சு. எப்படி பைத்தியம் போல ஆகிவிட்டார் அல்லவா பிரம்மா பாபா. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் உடம்புல வந்து இவர் காட்சியாக காட்டுறாரு, அவருக்கு ஒன்றும் கடவுளே நமக்கு அடிச்சிட்டாரு, அவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது, நம்ம விட்டுடலான்ட்டு நினைச்சாரு. பைத்தியம் மாதிரி ஆயிட்டாராம். உட்கார்ந்தபடியே இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூற முற்பட்டாலாம். அவங்க ஒய்ஃபு குழந்தைகள்லாம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்னதான் ஆச்சுன்னு தெரியல இவருக்குன்ட்டு. தொழில் ஆகிய அனைத்தையுமே விட்டு விட்டு வந்து விட்டார். திடீர்னு நல்லா வந்து வைர வியாபாரியா இருந்தவர் திடீர்னு தொழிலே விட்டார்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அளவு கடந்த குஷி வர ஏற்பட்டுருச்சான் அவருக்கு. சாட்சாத்காரம், காட்சிகள் தெரிதல் ஏற்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் காட்சியா கிடைக்குது. விஷ்ணுவுடைய 4 ஸ்வரூபம் வந்து காட்சி கிடைக்குது. அது வந்து அசிரீரி குரல் கேட்குது, இது மாதிரி நீ ஆகணும். சொர்க்க காட்சிகள் கிடைக்குது, இந்த உலகத்தை நீதான் படைக்கணும் அப்படின்ட்டு அசிரீரி குரல் கேட்குது. ஆரம்பத்துல அப்படிதான் எல்லாருக்கும் காட்சி. அதுக்கப்புறம் விநாச காட்சிகளா கிடைக்குது. பாபா கண்ணில் தண்ணியா வர ஆரம்பிச்சது. இப்படிலாம் உலகம் அழியுதா அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையா நடக்க போகுது, நீ இந்த உலகத்தை சாதனை பண்ணுன்ட்டு அசரீரி குரல் கேட்குது. அவ்வளவுதான், விட்டுட்டாரு. இது எதுக்கு நம்ம இனிமேல் இந்த சோழி பின்னாடி போக வேணான்ட்டு. பிறகு மெதுவாக நாலேஜ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்புறமா அவருக்கே ஒன்றும் புரியல. அவர் 1 வருஷம் ஆகிதான் தெரியுது இது யார் பேசுறது, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ ஞானம் எங்க இருந்து நமக்கு வருதுன்னா இது சிவனே வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவருக்குள்ளார. அப்புறம் தான் அவருக்கே ஞானம்லாம் புரிய ஆரம்பிச்சது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துள்ளீர்கள் சொல்றாரு. ஏம் ஆப்ஜெக்ட் லட்சியமோ இருக்கிறது அல்லவா. ஸ்கூல்னாலே கண்டிப்பா ஏம் இருக்கும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அது மாதிரி இங்கே நமக்கு மனிதர்லேருந்து தேவதை ஆகணுன்ற ஏம் இருக்கு. இது ராஜயோகம் ஆகும். எல்லையில்லாத தந்தையிடம் வந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம காட்ஃபாதர் எல்லையில்லாத தந்தைகிட்ட இருந்து ராஜ்யம் அடைய வந்திருக்கிறோம். நாம் பாபா வந்து எங்களது துக்கத்தை நீக்குங்கள், நம்ம தான் கூப்பிட்டோம். சுகத்தை அழியுங்கள் என்று யாரை நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவரிடம் நாம் இப்போது படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நம்ம யாரை தேடி தேடி பக்தி மார்க்கத்துல அரைக்கல்பமா அழிஞ்சோமோ, யாரை நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே தான் வந்துட்டார் இல்லையா. அவர் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பெண் குழந்தைகள் கூறுகிறார்கள். அட, அவரோ வைகுண்டத்தில் கிடைப்பார் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. வைகுண்டத்துக்கு போங்க, அங்க போய் கிருஷ்ணருக்கு அம்மாவாகுங்க, உங்களுக்கு பிள்ளையா கிடைப்பாரு. கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருப்பவர். அவர் கால் இங்க படவே படாது. அவரை நீங்கள் ஊஞ்சலாட்டுகிறீங்க. எனவே அவரை போன்ற குழந்தையோ வைகுண்டத்தில் தான் கிடைப்பார் அல்லவான்றாரு. இப்போது நீங்கள் வைகுண்டத்தில் அரசாட்சியை பெறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். இங்கு அவசியம் இளவரசர்கள் தான் கிடைப்பார்கள்ன்றாரு.
அங்கு அவசியம் இளவரசர் இளவரசிகள் தான் கிடைப்பார்கள். தூய்மையான குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த விருப்பம் கூட நிறைவேறுகிறதுன்றாரு. இப்ப குழந்தை வேணும்னு கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த விருப்பம் அங்க சொர்க்கத்துல நிறைவேறும். தூய்மையான குழந்தை கிடைக்கும் இல்லையா, கிருஷ்ணர் மாதிரி குழந்தை அங்கதான் கிடைக்கும். அந்த விருப்பம் கூட அங்க நிறைவேறுகிறதுன்றாரு. இங்க என்னவா, இங்க குழந்தை பிறந்தா இங்க நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடும். இங்க ஆசைப்பட்டு என்ன பண்றது? இங்க பிறகுற குழந்தைலாம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, எல்லாம் ஒரே அட்டகாசம் பண்ணுது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தூய்மையான குழந்தை கிடைக்கும்ன்றாரு. பார்க்க போனால் இளவரசன் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்கதான். கலியுகத்துல இளவரசன் இளவரசிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நரகவாசி ஆவார்கள். அதாவது 5 விகாரமா அவங்களுக்கு இருக்கும். நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இங்கேயே இளவரசன் இளவரசிகள். நீங்கள் சொர்க்கவாசியை விரும்புகிறீர்கள்ன்றாரு. நம்ம சொர்க்கவாசி ஆகணும்ட்டு விரும்புறோம். படிப்போ மிகவும் சுலபமானது ஆகும். நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். படிப்பு ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய பக்தியும் பண்ணி வந்திருக்கிறோம். அடி வாங்கி உள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பக்தியில அடிதான் வாங்கியிருக்கிறோம். எவ்வளோ கோயில் குளம் சுத்தி ஏறி இறங்கணும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்குன்னு ஆட்சி ஆடுற மாதிரி அங்கேயும் போய் நிம்மதி இல்லாம எல்லாரோடையும் சண்டை போட்டுன்னு வீட்டுக்கு வருவோம். இதேதான் நம்ம வேலை. எங்க போனா நிம்மதி கிடைக்குமா? அங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. அப்ப என்னதான் பிரச்சனை? ஏன் தான் பக்தி பண்ணி என் பிரச்சனை எல்லாம் தீரல, இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, பக்தியில அடி வாங்கி வந்திருக்கீங்கன்ட்டு கடவுளே சொல்றாரு. கடவுளை தான் தேடணும், கிடைக்கல. பக்தியில ஞானத்துலதான் கிடைச்சிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு குஷியுடன் புண்ணிய தீர்த்த இடங்களுக்கு செல்கிறீர்கள்ன்றாரு. நம்ம எவ்வளவு குஷியோட போனோம். அமரநாத் யாத்திரை செல்கிறார்கள். சங்கரன் பார்வதிக்கு அமர கதை கூறினார் என்று வர நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அமரநாத்ல சங்கரன் பார்வதிக்கு அமர கதையை சொன்னாராம். அமர்நாத்தின் உண்மையான கதையை நீங்கள் இப்போதுதான் கேட்கிறீர்கள். அமர கதைன்னா அழிவற்ற ஆத்மா, அழிவற்றது. அதுதான் அமர கதை. பார்வதின்னு அம்மா தான். சங்கரன் சிவன் சங்கரன் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே சிவபாபா தான் இப்ப நமக்கு நீங்களாம் அழிவற்ற ஆத்மான்ற கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையான கதையை இப்ப கேக்குறீங்க. இதுவோ தந்தை உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இவர் பாக்கியசாலி ரதம் ஆவார். இந்த உடம்புலதான் அவர் வந்திருக்கிறார் இல்லையா, நந்தி அவர் தான். அதனாலதான் சிவன் நந்தி காமிச்சிருக்கிறாங்க. நந்திகேஸ்வரர் கோயில்ல காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் உடம்புலதான் சிவன் வராரு. இவர் சிவபாபா இதை கடனாக எடுத்துள்ளார் என்று அறிந்துள்ளீர்கள். பாபா எங்களால் பேச முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதுவோ நீங்கள் தான் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இதில் பாபா என்ன செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, பாபா எங்களால ஞானத்துல சொல்லி புரிய வைக்க முடியல, பேச முடியதில்லைன்ட்டு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நீங்க தான் முயற்சி செய்யணும். இதுல நான் என்ன செய்ய முடியும்னு பாபா சொல்றாரு. தந்தை குழந்தைகளாகி உங்களை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழியை இப்ப கூறுகிறார். ஒன்று, கர்மேந்திரங்களை வசப்படுத்துங்கன்றாரு. இப்ப நம்மள தேவதையா ஆக்கிறதுக்காக ஈஸியா வழி சொல்றாரு. என்னன்னா, ஒண்ணு, கர்மேந்திரங்களை வசப்படுத்துங்க. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலு, மனசு, புத்தி அடக்கிடுங்கன்றாரு. இரண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஒண்ணு, கர்மேந்திரங்களை அடக்குங்க. சொல்ற வரைக்கும் வாய் பேசக்கூடாது. அதாவது தேவையில்லாத பேசக்கூடாது. தீயதை பேசாதீங்க, தீயதை கேட்காதீங்க, தீயதை நினைக்காதீங்க. அதுதான் கர்மேந்திரியங்களுக்கு கொடுத்த ஸ்லோகன் இல்லையா. அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம்மியா பேசுங்க, இனிமையா பேசுங்க, அமைதியா பேசுங்க. இதையும் ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாபா நமக்கு நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள்ன்றாரு. தேவதைகள் எப்படி இருப்பாங்க? அன்பா, அமைதியா, தூய்மையா இருப்பாங்க. சுகம் மட்டுமே கொடுப்பாங்க. எப்பயுமே ஆனந்தமா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நடைமுறையில அந்த குணத்தை கொண்டு வாங்க, தாரணை பண்ணுங்க. யாராவது கோபப்பட்டு பேசினார்கள் என்றால் கேட்காதீங்கன்றாரு. ஒரு காதல் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுங்கள். நீங்க ஏன் வாங்குறீங்க? துக்கமே எடுக்காதீங்கன்றாரு. கோபப்படுறாங்க, திட்டுறாங்க, கத்துறாங்கன்னா அப்படியே கேட்காம போயிருங்கன்றாரு. விரும்பத்தகாத எந்த தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீங்கன்றார் பாபா. நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்த யாரோ பேசுறாங்க, இரிட்டேட் ஆகுதுன்னா கேட்காதீங்க, கேட்கவே கேட்காம போயிட்டே இருங்கன்றார். பிடி கொடுத்து பேசுனாலும் திரும்ப திரும்ப பேசுவாங்க. நம்ம கேட்கவே கேட்கலன்னா அவங்க ஏன் பேச போறாங்க? பாருங்கள், கணவர் கோபப்படுகிறார், அடிக்கிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவன் கோபப்படுவதை பார்க்கும்போது அவர் மீது மலர் பொழியுங்கள்ன்றாரு. இப்ப என்ன பண்றது? சில டைம்ல சிலர் பேசுறதை கேட்டுதான் ஆகணும் இல்லையா? கணவனா இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம மட்டும் கண்டுக்காம போனோம்னா இன்னும் கோபம் வரும். அப்ப அவர் கோவப்படுறாருன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம அவர் கோவப்பட்டா என்ன, நம்ம அவர் மேல மலர பொழியும், நம்ம அன்பு காட்டணும்னு சொல்றாரு. சிரித்து கொண்டே இருங்கள்ன்றாரு. சிரித்து கொண்டே இருங்கள்னா மனசுக்குள்ளார சிரிச்சுக்கணும், வெளியே சிரிச்சா இன்னும் கொஞ்சம் கோபமாயிடும். அதனால உள்ளார எடுக்காதீங்க, துக்கத்தை எடுக்காதீங்கன்றாரு. யுக்திகளோ வழிமுறைகள் நிறைய உள்ளன. நிறைய வழிமுறைகள் பாபா சொல்றாரு. காமம் கோபம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா,
வெளி உலகத்தினர் இப்படிதான் இருக்கிறாங்க. காமம் கோபம் உடையவர்களா இருக்கிறாங்க. அபலைகள் முறையிடுகிறார்கள் பாபாட்ட. ஒரு திரௌபதி அல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே திரௌபதி ஆவார்கள்ன்றாரு. எல்லாரும் கணவன்மார்கிட்ட மாட்டின்னு முடிக்கிறாங்க. இப்பொழுது தந்தை படுவதிலிருந்து காப்பாற்ற வந்துள்ளார். பாபா தான் இப்ப வந்து துகில் உரிக்கிறார். துச்சாதனன் துகில் உரித்தார்ல, ஒரு திரௌபதி கிடையாது, நிறைய திரௌபதிகள். இப்ப எல்லாருக்கும் மானபங்கத்துல இருந்து காப்பாற்ற கடவுளே வந்திருக்கிறார். இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும் என்று தந்தை கூறுகிறார். கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு பிறவி தான், இது முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க அமர் லோகத்துக்கு போயிருவீங்க. இது உங்களுடைய கடைசி பிறவின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாமம் அழைத்து செல்ல வந்துள்ளேன். அங்கு பதித்தமான ஆத்மாக்கள் போகவே முடியாது. தூய்மையாகாம இங்கிருந்து பரந்தாமத்துக்கு போகவே முடியாது. எனவே நான் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்குகிறேன், தூய்மையாக ஆக்குறேன்னு சொல்றாரு. யாருக்கு என்ன பாகம் கிடைத்துள்ளதோ அதை முடித்து விட்டு இப்போது எல்லோரும் இப்ப திரும்பி செல்ல வேண்டும்ன்றாரு. நம்ம மட்டும் கிடையாது, முழு உலகத்திலயும் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணிட்டு அவங்க அந்த பாகத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. முழு விருட்சத்தை எங்க போவாங்க? பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. கடைசியா தான் போக முடியும். அது வரைக்கும் இங்கே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அகால மரணம் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு பர்த் இல்லை, ரீபர்த் இல்லைன்னா இங்கே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியா தான் முக்தி வந்து எல்லாரும் மூலமா கிடைக்கும். பிகேஸ் மூலமா தான் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைச்ச பிறகு எல்லாரும் பரந்தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி போயிடுவோம். முழு விருட்சத்தின் ரகசியம் புத்தியில் உள்ளதுன்றாரு. இப்ப முழு விருட்சத்தின் ரகசியம் நம்ம புத்தியில இருக்கு. மற்றபடி விருட்சத்தின் இலைகளை கணக்கிட்டு கொண்டிருக்க முடியுமா என்னன்றாரு. மற்றபடி இப்போ வந்து எவ்வளோ பாப்புலேஷன், எத்தனை இந்த உலகத்தினுடைய பாப்புலேஷன், இதெல்லாம் கணக்கிட்டு கொண்டிருக்க முடியாதுன்றாரு. எனவே தந்தை கூட அடிப்படை விஷயத்தை இப்போ புரிய வைக்கிறார். விதை மற்றும் விருட்சம், அடுத்து மனிதர்களோ ஏராளமாக இருக்கிறாங்க. விதை வந்து சிவபாபா, சிவபாபாவுடைய மரம் தான் வந்து மனித ஆத்மாக்கள். ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டிருப்பாரா என்ன? சரி, இப்போ 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் மனசுலயும் என்ன ஓடுதுன்னா பார்த்து நிற்பாரு. அவருக்கு வேற வேலை இல்லை. நம்ம ஒருத்தவங்க நம்ம மனசுல ஓடுறதையே நம்மளால கவனிக்க கடுப்பா இருக்குது. இதுல வர எல்லார் மனசுல என்ன ஓடுதுன்னா நம்ம பார்த்துன்னு இருக்க முடியும். இதெல்லாம் அவர் பண்ணுவாரா என்ன? மனிதர்கள் பகவானும் அந்தர்யாமி ஆவார், எல்லாம் தெரிஞ்சவர்ன்ட்டு சொல்லிடுறாங்க. மனசுல ஓடுறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாருன்ட்டு சொல்றாங்க. ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று நினைக்கிறாங்க. இது எல்லாமே குருட்டு நம்பிக்கையாகும். அவருக்கெல்லாம் தெரியாது, அதனாலதான் லெட்டர் எதுங்கன்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? உங்க மனசை நான் என்ன படிச்சுட்டா இருக்கிறேன்? 1000 கோடி பேர் மனசையும் நான் பாக்குறதுக்கு நான் என்ன லூசான்னு கேக்குறாரு. அவர் எப்படி பார்க்க முடியும்? அவ்வளவு பேர் மனசுல என்ன ஓடுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? கடவுளுக்கு நம்ம தான் சொல்லணும். நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னாதான். நீங்க லெட்டர் எழுதும் போது நீங்க அவரை நினைச்சிட்டே எழுதும் போதே அவருக்கு டச் ஆயிடும். டெலிபதி மாதிரி டச் ஆயிடும். அவர் வந்து பாப்பாரு, நம்ம எழுதும் போதே பாப்பாரு. ஐயோ, என் குழந்தைக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ட்டு. அப்புறமா நமக்கு அதை சரி பண்றதுக்கு வருவார். டிராமாட்ட சொல்லுவாரு, டிராமா பார்த்துக்கும். அப்புறம் டிராமா 2 அடி கொடுக்கும், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி பாபா வந்து எல்லாமே அவர் தான் டைரக்டர் இல்லையா? அதனால நம்ம வந்து நம்ம பிரச்சனையை நம்ம பாபாட்ட சொல்லணும். இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கை ஆகுன்றாரு. எல்லார் மனசுலயும் ஓடுறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கல. நீங்கள் வந்து எங்களை பதித்த தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக பாக்குங்கள்ட்டு கூப்பிடுறாங்க. ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறேன். வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறேன். ராஜா ஆகக்கூடிய யோகம், ஆத்மா ராஜா ஆகக்கூடிய யோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒண்ணுமே இல்லை, ஈஸியா சொல்றாரு. அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். அவரை நினைச்சாலே எல்லா பிரச்சனையும் ஓடிடுது. தந்தை இந்த வழியை அளிக்கிறார் அல்லவா? அவர் தான் இந்த வழியை நமக்கு கொடுக்கிறாரு. தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகுன்றாரு. அதாவது அவர் வழி அவன் வழி தனி வழின்னுவாங்க. அந்த மாதிரி அவரோட ஸ்ரீமத்து, அவரோட விதிமுறை எல்லாமே தனிப்பட்டதுன்றாரு. வழி என்றால் ஆலோசனை, அதன் மூலம் நமது சத்கதி கிடைக்கிறதுன்றாரு. இப்ப ஆலோசனை கொடுக்குறாரு நமக்கு. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இதுதான் ஸ்ரீமத்து, இப்படிதான் இருக்கணும், பிகே ஆயிட்டா இப்படி இப்படி மாறிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பணம் கொடுக்குறோன்னா, யார் வந்து தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. தவறு செய்கிறவங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த அந்த பாவமும் நம்ம தலையில் வந்துடும். இதெல்லாம் சொல்கிறாரு. ஒரு சில ஸ்ரீமத்தெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. குடிக்கிறாங்க அப்படின்னா, குடிக்கிறவங்களுக்கு போயிட்டு நம்ம பணத்தை கொடுத்தோன்னா குடிச்சு அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்போ அதோட பாவமும் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஆலோசனை நமக்கு கொடுக்குறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அதன் மூலம் நமது சத்கதி கிடைக்கிறது. இப்போ இதன் மூலமாக தான் நம்ம ஆத்மா தூய்மையாகுது, உடம்பு தூய்மையாகுது. 2 தூய்மையாகி சத்கதி கிடைக்கிறது. அதே ஒரு தந்தை மட்டுமே நமக்கு சத்கதி அளிப்பவர் ஆவார். நமக்கு ஒரே ஒரு அப்பா தான்.
அவர் தான் கடவுள். அவர் தான் நமக்கு சத்கதி அளிப்பவர். வேறு யாருமே இல்லை. இச்சமயத்தில் தான் அழைக்கிறாங்க எல்லாரும் கடவுளை. சத்தியுகத்திலோ அழைப்பதில்லை. சுகமா இருக்கும்போது யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்போதுதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று ஒரு ராமன் என்று சொல்கிறார்கள். இப்பதான் சொல்றாங்க எல்லாருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் ராமன்ட்டு சொல்றாங்க. மாலை உருட்டும் போது உருட்டியபடியே மாலையில் உள்ள பூ வரும் பொழுது அதனை ராம் என்று கூறி கண்களில் ஒத்தி கொள்கிறார்களாம். பாருங்களேன், பக்தியில 108 மாலை உருட்டுறாங்க. உருட்டிட்டே அந்த பூ வருது இல்லையா, மலர் மலர்னு வரும் மேல, அதை அப்படியே கண்ணுல ஒத்திக்கிறாங்களாம் ராம்னு சொல்லி. அதுதான் சிவபாபா. மற்றதெல்லாம் அந்த லட்சுமி நாராயணன் 108. மற்ற மாலைகள்ல இருக்கிற மணி எல்லாம் வேற யாரோ. அந்த மலர் இருக்கிறாருல, அவர் தான் சிவபாபா. அவர் தான் ராமன் சொல்லி கண்களை ஒத்திக்கிறாங்க. ஒரு மலரை மட்டும் தான் ஜபிக்க வேண்டும், அவரை தான் ஜபிக்கணும், மற்றது அவருடைய தூய்மையான படைப்பு தான்றாரு. மாலையில வர மணி எல்லாம் அவரோட படைப்பு, படைப்பவர் அந்த மலர் தான். அவரை தான் நம்ம ஜபிக்கணும். மாலையை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் அந்த 108 மாலை யாரு, அவங்களாம் யாரு. இப்போ படிப்பு படித்து பாபா சொல் பேச்சுக்கிட்டு ஸ்ரீமத் படி நடந்து பாஸ் ஆகி உடம்பை விடும்போது பாபா நினைவில் சரீரத்தை விட்டு போனவங்க. பாபாவை நினச்சி உடம்பை விடும்போது சரீரம் விடும்போது பாபா நினச்சி சரீரம் விட்டவங்க தான் 108 மாலையில் வந்தவங்க. அவங்க நமக்கு தெரியும். யார் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலை ஆகும்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு பாருங்க. அவர் வந்துக்கிறாரு, அவருக்கு சேவை பண்ண ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? அவரை நம்பாம அவருக்கு சேவை பண்ணாம இருந்தானா என்ன ஆகும்? மாலையில வர முடியாது. அவர் யார் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலை ஆகுன்றாரு. சிவபாபாவை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். படைப்பவர் என்று கூறினால் எப்பொழுது படைத்தார் என்று கேள்வி எழும். அவர் படைப்பு கர்த்தான்னு சொல்ல மாட்டாங்களாம். அவர் பழைய பூமியை தான் புதுசா மாத்துறாரு, புதுசாலாம் படைக்கல. அதனால படைப்பவர் என்று கூறினால் எப்ப படைச்சாருன்னு கேட்பாங்க. பிரஜாபிதா பிரம்மா தான் சொல்றாங்களே. அதனாலதான் பக்தியில பிரம்மா மூலமா படைப்புன்றாங்க பொழுது. சிவபாபா மூலமா படைப்புன்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். பிரம்மா மூலமா படைப்புன்னு தான் சொன்னார். அதனால அவரு செய்ய வைக்கிறார், செய்பவர் செய்பவர். அதனால பிரஜாபிதா பிரம்மா இப்போது சங்கமத்தில் தான் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா. இப்போ சிவன் தான் வராரு, இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமா சங்கம யுகத்துல நம்ம பிகேஸ படைக்கிறார், பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா. சிவபாபாவின் படைப்பு அனாதியாக இருக்கவே இருக்கிறது. அனாதியா நம்மளாம் படைக்கப்பட்டவங்க தான். ஆத்மாக்கள் அழிவற்றவங்க. அது எப்ப படைச்சாருன்னா தெரியாது, அது கேள்வியே கிடையாது. அது எப்ப படையுது, எப்ப முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த டிராமாவுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. கடவுளுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டிராமாவுக்கு தான் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது அனாதியா உருவாக்கப்பட்ட டிராமா. படைப்பு அனாதியாக இருக்கவே இருக்கிறது. பதீத தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குவதற்காக தந்தை இப்ப வருகிறார். இப்ப நம்மளை அவர் அப்படியே ரீமேக் தான் பண்றாரு. அதாவது ஓல்டு ட்ரெஸ்லாம் நியூ ட்ரெஸ்ஸா மாத்துறாரு. ஓல்டு ஆத்மாவெல்லாம் நியூ ஆத்மாவா மாத்துறாரு. அதான் பண்றாரு, ரீமேக் பண்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகிறார். இப்பொழுதோ இருப்பது பழைய சிருஷ்டி, புதியதில் இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள். இப்ப பழைய சிருஷ்டி மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. புதுசா சிருஷ்டி மாறிடுச்சுன்னா தேவதைகள் அங்க வந்துருவாங்க. எப்போது சூத்திரர்களை யார் தேவதையாக ஆக்குவது? ஆனா இந்த மாதிரி குரங்கு மாதிரி இருக்கிற மனுஷங்களை எப்படி தேவதையாக்குறது? யார் ஆக்குறது? எப்போது நீங்கள் மீண்டும் ஆகிறீர்கள்ன்றாரு. இப்ப நம்மளதான் நம்ம தான் அப்படி இருந்தோம் இல்லையா? மரத்துக்கு தாவி நின்றோம். 5 விகாரத்துலயும் அப்படி இருந்தோம். இப்ப நம்மளதான் மாத்துறாரு. இப்போது நீங்கள் மீண்டும் தேவதையா ஆகிறீர்கள். பாபா நம்மை சூத்திரிலிருந்து பிராமணராக மற்றும் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக முதலில் இப்ப பிராமணராக ஆகியுள்ளீர்கள்ன்றாரு. பிகேவா இருக்கிறோம். அதான் அந்த கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி ஆன கதை. கம்பளி பூச்சி டைரக்டா பட்டாம்பூச்சி ஆகாது. அது நடுவுல ஒரு கூட்டுப்புழு பருவம் போகும். அதுல போய் அப்புறம்தான் அது பட்டாம்பூச்சி ஆகும். அது மாதிரி டைரக்டா மனுஷன்ல இருந்து தேவதை ஆக முடியாது. முதல்ல பிராமணரா ஆகணும். பிகேவானாதான் பாடம்லாம் எடுத்து நம்மளை மாத்தி நமக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அடி உத எல்லாம் வாங்கி நிறைய செதுக்குவாரு, போட்டு செதுக்கி தான் தேவதையா ஆக்குவாரு. நம்ம அந்த பழைய குணங்கள்லாம் போய் புது குணங்கள் வர வரைக்கும் விட மாட்டாரு. அடி உத கொடுத்து மாத்துவாரு. இல்லை அவர் சொல்லி மாறிக்கிட்டாலும் மாறிக்கலாம், இல்லைன்னா செம்ம அடி கொடுத்து மாத்துவாரு டிராமால. அப்படியெல்லாம் மாறிதான் நம்ம பட்டாம்பூச்சி ஆகி எல்லாரும் போறோம். மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா ஆகிறார். இப்ப மனித சிருஷ்டியை படைக்கிறவர் தான் பிரம்மா. அவர் மனித சிருஷ்டியின் தலைவர் ஆவார். மற்ற ஆத்மாக்களின் அழியாத தந்தை சிவனோ இருக்கவே இருக்கிறார் இல்லையா.
இந்த எல்லா புதிய விஷயங்களையும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. சிவன் தான் வந்து ஆத்மாக்களுடைய தந்தை. மற்றபடி மனிதனா பொறக்கும்போது பிரம்மா தான் அவங்களுடைய தந்தையாயிடுறாரு. மனித சிஷ்யின் தலைவர் பிரம்மான்றாரு. இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்குறீங்க. யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்கிறாங்க. மெல்ல மெல்ல உங்களுடையதும் விருத்தியாகி கொண்டே போகும். போக போக நிறைய பிகேஸ் வருவாங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துடுச்சு இல்லையா? கோமா பேஷண்ட் மாதிரி இருந்தோம், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நம்ம தான் தேவதையாக இருந்தோம், இப்போ நம்ம தான் இப்படி ஆயிருக்கிறோம். நம்மளை கடவுளே வந்து மாற்றிட்டு இருக்கிறார். நாம் உண்மையில் தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், எல்லா ரகசியங்களையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதிகமான விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்கன்றாரு பாபா. நினைங்க, ஆஸ்தியை நினைங்க, அடுத்த பிறவியில் சொர்க்கத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். இப்போ மனுஷன் வந்து தேவதை ஆயிட்டு இருக்கிறோம். பாபா நினைச்சா போதும், பாவம் போயிடும். பாபா யாரு, நம்ம யாரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதிகமா போக தேவையில்ல. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முக்கியமான விஷயம் தந்தை கூறுகிறார். ஒன்று, என்னை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, தூய்மை ஆகுங்கள் சொல்றாரு. சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் தனக்கு சமமாக எல்லாரையும் ஆக்குங்க. எவ்வளவு சுலபமானது, ஈஸி தானே. எத்தனை விஷயம் சொல்றாரு. ஒன்று, என்னை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, தூய்மையாகுங்கள். அவரை நினைச்சு நினைச்சு தூய்மையாயிடுங்க. சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க. உங்களை மாதிரியே மற்றவங்களையும் ஆக்குங்க. எவ்வளோ ஈஸி. ஆனா நினைவு நிலைப்பதில்லை. நம்ம நினைச்சாதானே நம்ம மற்றவங்கள ஆக்க முடியும். ஆனா பாபா நினைக்கிறதே இல்லை, அவ்வளவுதான்றாரு. நாலேஜோ மிகவும் சுலபமானது. ஞானம் ரொம்ப ஈஸி. குழந்தைங்க கூட ஞானத்தை சொல்லுது இல்லையா? 7 நாள் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஞானமும் மிகவும் சுலபமானது. இப்போது பழைய உலகம் முடிய போகிறது. பிறகு சத்தியுகத்தில் புதிய உலகத்தில் தேவி தேவதைகள் ஆட்சி புரிவார்கள்ன்றாரு. சொர்க்கத்துல தான் அதுக்கப்புறம் பிறகு நம்ம இப்போ பழைய உலகம் முடிஞ்சது இல்லையா? அப்புறம் சொர்க்கம் வந்துடும். சொர்க்கம் வந்தோடனே தேவி தேவதைகள் அங்கே ஆட்சி புரிவாங்க. இந்த உலகத்தில் பழையதிலும் பழையது இந்த தேவதைகளின் படங்கள் ஆகும், அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவை ஆகுன்றாரு. பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். சரீரமும் அழிந்து போய்விடுகின்றது. மற்றபடி படங்கள் வரைகிறாங்க இல்லையா? இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லட்சுமி நாராயணர் எங்கு சென்றார்கள் என்பது இப்போது யாருக்காவது தெரியுமா என்ன? இதே சிருஷ்டில தான் ஒரு காலத்துல சொர்க்கம் வந்துச்சு. அங்க லட்சுமி நாராயணன் ஆண்டாங்க. அந்த மாளிகை, தங்க மாளிகை, வைர வடிவங்கள்லாம் நிறைஞ்சிருந்தது. இப்ப எங்க போச்சு? அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அவங்க எங்க போனாங்கன்ட்டு. ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்னும் தெரியாது. பிர்லா இவ்வளவு பிர்லா இவ்வளவு கோயில்கள் கட்டுகிறார். பிர்லா கூட அவர் வந்து பணக்காரர். கலியுகத்துல அவர் வந்து நிறைய கோயில் கட்டினார். ஆனால் தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோயில் கட்டுறாங்களோ அந்த லட்சுமி நாராயணன் யாருன்னே தெரியாம கட்டுறாங்க. பணம் சேர்ந்து கொண்டே போகிறது. மேலும் கட்டி கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு காசு பணம் இருக்கிறதுனால கோயில் கட்டிட்டே இருக்காங்க. இது தேவதைகளின் கிருபையாகும் என்று நினைக்கிறாங்க. அவங்க லட்சுமி நாராயணனுடைய கருணையினால இதெல்லாம் கட்டுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிவனின் பூஜை என்பது ஒருவர் மீதான ஒரே அன்புடைய பக்தி ஆகுன்றாரு. இப்ப நீங்க பக்தியில கூட அந்த சதோபிரதான பக்தின்றது ஒருவர் மீது ஒருத்தரை நினைக்கிறது தான் சதோபிரதான பக்தி. ஒருவர் மீதான அந்த ஒரே அன்புடைய பக்தி தான் சிவனின் பூஜைன்றாரு. ஞானம் அளிப்பவரோ ஞான கடலான ஒரே ஒருவர் தான் ஆவார். மற்றது பக்தி மார்க்கமாகுன்றாரு. நீங்க பக்தி என்னமோ நிறைய பேர் செய்யலாம், நிறைய கோயிலுக்கு போகலாம், நிறைய பேரை நீங்க வழிபடலாம். ஆனா ஞானம்ன்றது ஒண்ணுதான். அது கொடுக்குறவர் ஒருத்தர் தான். அந்த ஞான கடல் ஒரே ஒருத்தர் தான். அவரு கூட நீங்க பக்தி முடிஞ்சு அவர்கிட்ட வந்தாதான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும். ஞானம் ஃபுல்லா இறங்கிடுச்சுன்னா பக்தி முடிஞ்சிடும். ஞானத்தினால் அரைக்கல்பம் சத்கதி ஆகிறதுன்றாரு. அப்ப ஞானத்தினால்தான் உங்களுக்கு 2500 வருஷம் சத்கதி ஆகிறது. பிறகு பக்தியின் அவசியமே இருப்பதில்லை. அதுக்கப்புறம் நீங்க பக்தி பண்ணணும், சொர்க்கத்துல போயெல்லாம் நீங்க கோயில்லாம் கட்டி அங்க கோயிலுக்குலாம் போக மாட்டீங்க. உங்க வீடே கோயில் மாதிரி இருக்கும். நீங்களே கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரி இருப்பீங்க. லட்சுமி நாராயணனே வந்து வீட்டுல இருக்கிறாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? கோயில் மாதிரி தானே இருக்கும். அங்கெல்லாம் இங்க பக்தியின் அவசியமே இருப்பதில்லை. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம். இப்ப ஞானம் வருது, அப்புறம் பக்தி வருது, அப்புறம் பக்தி மேல வைராக்கியம் வருது, அப்புறம் திரும்ப ஞானம் வருது. இப்போது பக்தி மீது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வந்துருச்சு இல்லையா? என்ன பண்றது, எதுவுமே பிடிக்கல. கோயிலுக்கு போனாலும் அங்க போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுல இருந்தாலும் நிம்மதி இல்லை, எங்க போனாலும் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா அது வைராக்கியம். வைராக்கியம் வந்துருச்சு. பழைய உலகத்தின் மீது, பக்தி மீது வைராக்கியம். பழையது இப்போது முடிய போகிறது என்றார். அதனால தான் எல்லாருக்கும் இவ்வளவு பிரச்சனை வருது. இதன் மீது என்ன பற்று வைப்பது? இப்ப இந்த அழிய போகிற உலகத்தின் மேல, சுடுகாடு மேல யாராவது பற்று வைப்பாங்களா? அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம். நாளைய யாராவது இறந்துட்டு அழும்போது அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப சொல்லுவாங்களாம், நாளைய போனோம் இன்னைக்கு போனதை பார்த்து அழுதுட்டு இருக்குன்ட்டு. அது உண்மைதானே? அப்ப இது மேல என்ன பற்று வைக்கிறது? எப்பொழுதும் நாடகம் முடிவடைகிறதுன்றது.
அப்ப டிராமா முடியுது. நாம் வீட்டிற்கு செல்கிறோம். இந்த குஷி இருக்கிறது எல்லாருக்கும்ன்றார். ஒரு சிலர் மோட்சம் பெறுவதும் நல்லதுன்ட்டு பிறகு வரவே வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. அதாவது நடிப்பே வேணாம். அதோட அவ்வளவுதான். இதோட நான் போனேன்னா அப்படியே பரந்தாமத்திலே இருந்துருவேன். நடிக்கவே வரமாட்டேன். பாபா சொல்றாரு, பாபாவுக்கே மோட்சம் கிடையாது. அவரே கல்பம் கல்பமும் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார், நடிப்பு நடிக்கிறாரு. அப்ப நீங்க மட்டும் வரலன்னா என்ன பண்றது? அடுத்த கல்பத்துல உங்களுக்கு பதிலா யார் ப்ளே பண்ணுவாங்க? ஆத்மா நீர்க்குமிழி போல அது கடலில் கலந்துருது என்பார்கள். இதெல்லாம் வந்து சன்னியாசிகள் சொல்றது. இவை எல்லாமே பொய்யாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நடிகர் என்றால் அவசியம் நடிப்பார் தானே. வீட்டிலேயே இருப்பவர் நடிகர் ஆகிறாரா என்னன்னு சொல்றாரு. இப்ப சினிமால கூட நடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நடிக்க மாட்டேன் நான் இதோட போயிடுறேன்னு போயிடுவாங்களா? நடிகர்னா நடிச்சுதான் தீருவாங்க இல்லையா? வீட்டிலேயே இருக்கிறவங்க நடிகர் ஆகிறாரா என்னன்னு கேட்கிறாரு. மோட்சம் என்பது ஆவதில்லை. அப்ப பரந்தாமத்திலே இருப்பேன், நான் டிராமாலே நடிக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இப்படி அப்படி பேசுறவங்க தான் அங்க போயிட்டு சொர்க்கத்தை பார்த்தோன்னே கீழே ஓடியாந்துருவாங்க நடிக்கிறதுக்கு. அந்த ஆத்மாலாம் எந்த ஆத்மா பேசிச்சோ அந்த ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு ஓடி வரும். ஏன்னா சொர்க்கம் அவ்வளோ அழகா இருக்கும்ல, அதை பார்த்துட்டு ஓடி வந்துருவாங்க. அப்புறம் மோட்சம்லாம் கிடைக்காதுன்றாரு. நீங்க நடிக்க தான் வருவீங்க. இந்த நாடகம் முடிவில்லாததாக அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அனாதி நாடகம். இதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா இதான். இங்கு உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் ஞானம் கிடைக்கிறதுன்றாரு. இந்த ஞானம்லாம் எங்கேயுமே கிடைக்காது, இங்கதான் கிடைக்குது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமி வந்து டிராமா வந்து சக்கரம் சுத்துது. இது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இது வந்து நடந்துகிட்டே இருக்கு, முடிவில்லாம. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. திரும்ப திரும்ப நடக்குது. நம்மளும் நடிகர்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட உருவம்லாம் மாறுது, ஆனா ஆத்மாக்கள் நம்ம வந்து திரும்ப திரும்ப நடிக்கிறோம். இதுதான் வந்து ஞானம். இந்த ஞானத்தை தான் நம்ம சிதம்பர ரகசியம்ட்டு சொல்றோம். இது வேற எங்கேயும் கிடைக்காது. மனிதர்களுடைய புத்தியிலோ எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தான் தந்தையிடமிருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாகமே உள்ளது. ஏன் எல்லாரும் கேட்க மாட்டேறாங்க? ஏன் இந்த விஷயம்லாம் யாருக்கும் புரிய மாட்டேது? ஏன் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க? ஏன் எங்க கணவர் கேட்க மாட்டாரு? ஏன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க? நான் மட்டும் பிகே இருக்கேன், மத்தவங்க எல்லாம் இந்த இந்த ஞானத்தை சொன்னாலே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த பாட்டு இருக்குது. பாபாட்ட இருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாட்டு உங்களுக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு இல்லைன்றாரு. நீங்கள் இப்ப நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க தான் இந்த டிராமாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. புருஷார்த்தம் அவசியம் செய்ய வேண்டும்ன்றாரு. கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யணும். பாபா உங்களை தான் முயற்சி செய்ய சொல்றாரு. பாபா அவங்கள மாற சொல்லல, உங்களை தான் மாற சொல்றாரு. உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? நீங்க தான் முயற்சி அவசியம் செய்யணும். அப்படியின்றி நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல. டிராமால இருந்தா நடக்கும். அதுவா நடக்கும். அதுவா எல்லாம் வந்து தானா காய் விடும், தானா பழுக்கும், தானா வரும், தானா தட்டுக்கு வந்துரும். இப்படிலாம் சொல்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? தானாலாம் எதுவும் நடக்காது. முயற்சி இல்லாம தண்ணி கூட குடிக்க முடியாது இல்லையா? டேபிள் மேல தண்ணி பாட்டில் இருக்குன்னா நம்ம தான் போய் எடுத்து குடிக்கணும். அதுவா வந்து வாயில ஊத்தாது இல்லையா? டிராமால இருந்தா கிடைக்கும் என்பதல்ல. அப்படி இருந்தால் பின் உட்கார்ந்து விடுங்கள்ன்றாரு. ஆனால் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசம் என்பது நடக்கவே முடியாது. எல்லாரும் மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். கர்ம சந்நியாசம் பண்ணி காட்டுக்கு போயிடுறான், இருந்தாலும் மூச்சு விடுறீங்கல்ல, அது கூட ஒரு கர்மா தான். சாப்பிட்றது கூட ஒரு கர்மா தான். அப்புறம் எங்கேருந்து கர்ம சந்நியாசம் செய்ய முடியும்? கர்ம சந்நியாசம் வந்து யாருமே என்பது நடக்கவே முடியாதுன்றாரு. கர்மா பண்ணி தான் ஆகணும். மூச்சு விடுறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே கர்மா தான். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தங்களது கர்மேந்திரியங்களை குளிர்ந்ததாக இப்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும், வசப்படுத்தி வைக்க வேண்டும். கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கன்றாரு. அது இஷ்டத்துக்கு விடாதீங்க. மனம் போன போக்கில் போகாதீங்க. வாய் போன போக்கில் போகாதீங்க. இஷ்டத்துக்கும் யாராவது ஏதாவது பேசுறாங்களா, நீங்களும் அதை கேட்டுட்டு நீங்களும் அவங்க கூட பேசிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கர்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும்ன்றாரு. வசப்படுத்தி வைக்கணும் எல்லாத்தையும். கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலெல்லாம் வசப்படுத்தணும். சிலருக்கு அடிக்கிறது கூட பழக்கமா இருக்கும். டப்பு டப்புன்னு கையால வச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் பிகே ஆயிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி வாயாலையும் பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. இது எல்லாமே நிறுத்திக்கணும். தேவதை மாதிரி மாறிடணும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாதுன்றாரு. தீய விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது, கூறவும் கூடாது. மற்றவங்க சொல்றாங்கன்னா அதை கேட்டு ஆன்னு போட்டா கூட அதுல நமக்கு பங்கு வந்துடும். அப்புறம் அதை மற்றவங்களுக்கு போய் சொல்லவும் கூடாது, பரப்பக்கூடாது. எந்த விஷயங்கள் விருப்பமில்லாதவையோ அவற்றை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்ற வேண்டும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுருங்கன்றாரு. அதுக்காக ஞானத்தை விட்டுறாதீங்க.
பாபா சொல்ற ஞானத்தை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு மற்ற மற்ற கதையெல்லாம் ஒரு காதுல வாங்கி மனசுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. இப்போ வந்து பாபா சொல்றத மட்டும் காதுல வாங்கி மனசுல ஸ்டோர் பண்ணுங்க, மற்றதெல்லாம் இன்னொரு காதுல விட்டுருங்கன்றாரு. 2வது பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக சுயதர்ஷன சக்கரதாரி இப்போ ஆக வேண்டும். தூய்மையாக ஆகி தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபாட்ட வந்து முழு ஆஸ்தி அடையணும்னா இப்போ சுயதர்ஷன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் முழு ஆஸ்தி கிடைக்கும். தூய்மையாக ஆகி நம்மள மாதிரியே மற்றவங்களையும் ஆக்கிற சேவை செய்யணுன்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. அவர் வந்து ராஜ்யத்தையே உருவாக்கின்னு இருக்கிறாரு. நம்மளை வந்து கருவியாக்கி நம்மளை வந்து அவர் சேவை பண்ண வைக்கிறாரு. அவரை நம்மளை மாற்றணும்னு அவர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றாரு. வரதானம், முரளி என்ற இசை கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரன் ஆகுக. கிருஷ்ணர் வந்து ஒரு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார், அப்படியே மயங்கி போயிடுவாங்க கோபியர்கள். அந்த மாதிரி இந்த மாயா கூட நமக்கு மயங்கி போயிருமா இந்த முரளி என்ற இசை கருவியின் மூலமாக. பாபாவுடைய முரளி மூலமா தான் ஆத்மா மயங்குது. ஆத்மா இருக்கிற 5 விகாரத்தை கூட வெல்றதுக்கு யார் சக்தி கொடுக்குறாங்க? 5 விகாரம் எங்க இருக்குது? ஆத்மால தான் இருக்குது, சம்ஸ்காரமா ஸ்டோர் ஆயிருக்குது. அதை தான் வந்து இப்போ வந்து வசப்படுத்தணுன்றாரு, சமர்ப்பணம் பண்ணணும். மாயாவே 5 பாம்பு மாதிரி தலை மாதிரி படுக்க வச்சார்ல விஷ்ணு. 5 விகாரத்தையும் 5 தலை பாம்பா சுருட்டி படுத்துட்டு இருக்கிறாரு அது மேல பார்க்கடல்ல. அந்த அளவுக்கு மாயாவை வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எதன் மூலமா தான்? முரளி படிச்சு தான். சிவபாபாவுடைய முரளி படிச்சு விஷ்ணு வந்து மாயாவை சுருட்டி வச்சுக்கிறாரு பாம்பு மாதிரி. அந்த மாதிரி நீங்க வைக்கக்கூடிய இப்ப முரளிதரன் ஆகுக. முரளிதரன்னா முரளி யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் முரளிதரன். நிறைய முரளிகளை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். இப்போது அப்படி ஒரு முரளிதரனாக ஆகுங்கள். அதாவது மாயா சதா காலத்திற்கு சமர்ப்பணமாகிவிட வேண்டும். அந்த மாதிரி ஒரு முரளிதரனா இப்ப ஆகுங்கள். முரளி என்ற ரகசியத்தின் இசைக்கருவியை சதா வாசித்து வந்தீர்கள் என்றால் சதா காலத்திற்கும் மாயா சமர்ப்பணமாகிடும். இப்ப இந்த முரளினா அந்த புல்லாங்குழல் இசையை அவங்க காமிச்சிட்டாங்க இல்லையா, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சாருன்ட்டு. இந்த புல்லாங்குழல்ன்றது இந்த முரளி தான், சிவபாபாவுடைய ஞான முரளி. இதை தான் நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லையா. இந்த வாசி நம்ம ஆத்மாவில் ஸ்டோர் பண்றோம். அது போய் என்ன பண்ணுது? மாயாவை வசப்படுத்துது. அந்த மாதிரி இப்போ நீங்க வாசிங்க, வாசி சதா காலத்திற்கு மாயா சமர்ப்பணமாகிடும்ன்றாரு. மாயா என்பது காரணம் என்ற முக்கிய ரூபத்தில் தான் வருகிறது. எப்போது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்போது சதா காலத்திற்கும் மாயை முடிவடைந்து விடுகிறதுன்றாரு. மாயா எப்படி தெரியுமா வரும்? ரீசன் சொல்லுவோம் எல்லாத்துக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது, எனக்கு முரளி கேட்க முடியாது, எனக்கு வந்து வயிறு வலிக்குது, எனக்கு அதை வலி, எல்லாம் காரணம் வந்து எப்படி சொல்லும்? முக்கிய ரூபத்தில் மாயா இப்படி தான் வரும், காரணம் சொல்லும் மாயா. எப்போது முரளி மூலமாக இந்த காரணத்துக்கெல்லாம் நீங்க நிவாரணம் கிடைச்சிருதோ அப்ப சதா காலத்திற்கு மாயா முடிவடைஞ்சிரும்ன்றாரு. காரணம் முடிவுக்கு வருகிறது என்றால் மாயை முடிவுக்கு வருவதாகும். நம்ம ரீசன் சொல்றதை விடுறோம்னா காரணம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லினே இருப்போம் பாருங்களேன். நல்ல காரியத்துக்கு ரீசன் சொல்லுவோம், கெட்ட காரியத்துக்கு சொல்லவே மாட்டோம், உடனே கிளம்பி ஓடிடுவோம். இதே சென்டருக்கு வாங்கினா ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நம்ம எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, அது இதுன்னு. ஆனால் மற்றதுக்கெலாம் நம்ம போயிடுவோம். எப்போ நம்ம இந்த ரீசன் சொல்கிறது முடிவுக்கு வருதோ அப்போ மாயா வந்து முடிவுக்கு வருவதாகுன்றாரு. ஸ்லோகன், அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கள். அப்போது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படுன்றாரு. இப்ப கேட்ட ஞானம்லாம் அப்படியே நிக்கிது, காதோடே நிக்கிது. காதுக்குள்ள போய் உள்ளார போச்சானே தெரியல, இல்ல ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போயிடுச்சான்னு தெரியல. முரளிலாம் ஞானம்லாம், அந்த ஞானத்தெல்லாம் அனுபவத்தின் சொரூபமா இப்ப ஆக்குங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் தேவதையா இருந்தீங்க அப்படின்னு நீங்க அதை அனுபவம் பண்ணி பார்த்தீங்களா? நீங்க வந்து 5 சொரூபத்தை சுத்தி பார்த்தீங்களா? இப்ப அந்த அனுபவத்தின் சொரூபமா ஆகுங்கன்றாரு. ஒவ்வொரு ஞானத்தையும் பாயிண்ட்டையும் சொரூபமாக்குங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றாரு. கஷ்ட நேரத்துல நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வருதா? பாஸ்ட பத்தியே பேசிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்குறோமா? இதெல்லாம் நீங்க சொரூபமா இப்ப ஆகி பாருங்க. அப்போது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படும். அப்போ உங்க முகத்துல என்ன தெரியும்னா, அந்த சோகமான ரேகை ஓடிச்சு இல்லையா ராவண ராஜ்யத்துல, எல்லார் முகத்துல என்ன இருக்குன்னா சோக ரேகை தான் ஓடும். அசோக வனத்துல சீதை இருந்தாங்களாம், சோக வனத்துல. அந்த மாதிரி நம்ம சீதை ஆத்மாக்கள் எல்லாம் முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும் கலியுகத்துலன்னா சோகமா உட்காந்துருப்போம் இல்லையா. இப்ப நீங்க அனுபவத்தின் சுரூபமா ஆயிட்டீங்கன்னா அப்போ முகத்துல பாருங்க, அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு வந்து தென்படும்ன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை. ஆன்மீக ராயல்டி மாறிடுச்சு, இன்னில இருந்து வேற அவ்யக்த சமிஞ்சை. அதாவது மார்ச் மாசம், சாரி
மே மாசமா? மே மாசம். அவ்யக்த சமிக்ஞை ஆன்மீக ராயல்டி தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி தூய்மை என்ற பர்சனாலிட்டியை ஆளுமையை தாரணை செய்யுங்கள்ன்றாரு. இப்ப தெய்வீக தன்மையும் தூய்மை ரெண்டுத்தின் மூலமாக பர்சனாலிட்டியை ஆளுமையை இப்ப தாரணை செய்யுங்கன்றாரு. சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? தூய்மை ஆகுன்றாரு. பவித்திரதா தான், தூய்மை தான். தூய்மைனா வந்து எண்ணம் சொல் செயல் மூணுலுமே தூய்மை. எண்ணத்துல கூட காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கக்கூடாது, சொல்லுலையும் இருக்கக்கூடாது. மூணுலையுமே தூய்மை இருக்கணும். அதுதான் பிராமண வாழ்க்கையின் சிறப்புத்தன்மை. இல்லறத்தில் இருந்து கொண்டே அப்பவித்திரத்தாவை துறவரம் செய்து இருப்பது, கனவில் கூட அப்பவித்திரமான எண்ணங்களிலிருந்து முக்தி பெற்று இருப்பது என்பது உலகிற்கு சவால் விடுவதற்கான சாதனமாகும். கனவுல கூட 5 விகாரம் வரக்கூடாது. கனவுல கூட நம்ம கோவப்படக்கூடாது, காமத்துல போகக்கூடாது, பற்று வச்சிருக்கூடாது. கனவுல கூட நமக்கு அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகுற மாதிரி கனவு வரக்கூடாது. கனவுல என்ன வரணும்னா சதா சொர்க்கம் வரணும், இல்ல பாபா வரணும், எல்லாம் வந்து அந்த பூஜைக்குரிய சொரூபம். உங்களை நீங்களே பூஜை சொரூபமா பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க எப்போ உங்களுக்கு கனவு வருதோ அப்ப இது. ஆனா இந்த மாதிரிலாம் கனவு வருமா? வர்றதே சவால்ன்றார் பாபா. அப்ப அப்பவித்திரமான எண்ணங்கள் கனவுல கூட நம்ம முக்தி பெற்று இருக்கிறதுன்றது உலகத்திற்கே சவால் விடுவதற்கான சாதனமாகுன்றாரு. அந்த மாதிரி வர்றதே பெரிய விஷயம்ன்றாரு. அந்த மாதிரி மட்டும் நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்களாம் 108 வந்துருவீங்கன்றாரு. இதுவே பிராமணர்களாகிய உங்களின் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். கனவுல கூட விகாரம் வரலன்னா அதுதான் பிகேவாகிய உங்களின் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டின்னு சொல்றாரு. அப்ப கனவுலே வரலன்னா அப்ப நேரா பார்க்க நீங்க எப்படி இருப்பீங்க? நேரா பார்க்க தேவதை மாதிரியே இருப்பீங்க. கனவுலே வரலைன்னா அப்ப எப்படி இருப்பீங்க? நேரா பார்க்கறதுக்கு தேவதை மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதுதான் உங்களுடைய ராயல்டி பர்சனாலிட்டின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம். ஒரு செகண்ட்.